ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 29ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆடி மாதம் 13ஆம் நாள். இன்று திங்கட்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:02 இன்று சந்திராஷ்டம தினம் பார்த்தீங்கன்னா பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 29/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதேபோல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 29/7/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைவருக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய ராசி பலன்களை உங்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பாராட்டுகள் குவிகின்ற ஒரு நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் பொறுமையாகவும் கவனமாகவும் இருத்தல் மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்தவரை உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தாய் தந்தை வெளியே உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேக உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிகவும் நல்லது. நெருக்கமான ஒரு இடத்துல நீங்கள் சண்டை போடாமல் வம்பு இழுக்காமல் அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியர் இடத்துல பொறுமையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். ஒரு நன்மை நிறைந்த வெற்றி நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருந்தீங்கன்னா வெற்றிகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலம் மனதில் வாட்டி வைத்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். இறை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு விற்பனை, வண்டி வாகனங்கள் இதெல்லாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆராய்ந்து செய்யுங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. பெற்றோரிடத்தில் அனுசரித்து போய்க்க. மூத்த சகோதரிடத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய பாராட்டுகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதையுமே சமாளிக்கின்ற ஒரு மனப்பக்குவம் தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை ஒரு மாற்றம் ஏற்படுத்தும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து இந்த பிரச்சனை அகலும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துவங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வியாபாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள் குறையும். மன நிம்மதி கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. மனம் விட்டு பேசக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே சமயத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது காரியங்கள் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க. ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள, திறமையை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகள் சக ஊழியர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக கடன் பிரச்சனை ஒரு கட்டுக்குள் வரும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை குறையும்.
கோர்ட் கேஸ் இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. இந்த ஒரு ஜெயம் நிறைந்த வெற்றி நிறைந்த நல்ல நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களை ஆதரிப்பாங்க. வெளிநாடு வெளியூர் பிரயாணம் செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர் ஆதரவு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகளிலே உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவியுடைய ஒற்றுமைகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் திட்டமிட்ட காரியங்கள், செயல்படுத்த முடியாத காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல்படுத்துவீங்க. வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். சுறுசுறுப்பாக தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். வண்டி வாங்கினால் சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெற்றி நிறைந்த ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த, குழப்பங்கள் நீங்கக்கூடிய, எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு, நண்பர்களை பற்றி அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். விட்டு போன சொந்தங்கள் மீண்டுமே வந்து சேருவாங்க. உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். பொது காரியங்கள் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் கிடைக்கும். எதிர்கால சேர்ந்த சில முடிவுகள் நீங்கள் நல்லா டக்குன்னு எடுப்பீங்க. அது உங்களுக்கு வெற்றிகளை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, ஒரு பயன்மிக்க நாளாக, அனைவரும் எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களிடம் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.